friends, welcome to LM TECHS Technical and Technologies. Okay friends, நம்ம previous videosல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்துட்டே வரோம். ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் எடுக்கிற இந்த லாஜிக் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லிட்டு டிவிஷன் மாடுலஸ் சொல்லிட்டு நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் ஸோ இது எல்லாருமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரோட மேக்ஸிமம் ஒர்க் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக புரியறதுக்காக தான் இந்த லாஜிக்கல் ப்ரோக்ராம் உங்களுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 3 டிஜிட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 3 டிஜிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பரை நான் 10ஆல் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கோஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 54 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் சும்மா இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 553 வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கோஷியன்ட் 54 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் பர்டிகுலர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 54ங்கிறது அகைன் நான் இதை டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 54ஐ 10ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். 5 10s are 50. ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்திங்கனாக்கா 4 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸை நம்ம தனித்தனியாக பிரிச்சிட்டோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த ப்ரோக்ராமில் போட போகிறேன். ஸோ எந்த 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதை தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணி எனக்கு வரக்கூடிய ஆன்சரை சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 123 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் 1, 2, 3. ஓகேங்களா? இதை ஆட் பண்ண எனக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இந்த ரிசல்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும். ஸோ வாங்க ப்ரோக்ராம் போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரோக்ராமை போடுறதுக்கான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் மெயின் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். தென் கிளியர் ஸ்க்ரீன் அண்டு கெட் சிஹெச் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமனாக ப்ரோக்ராம்ஸ் போடும் போதே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ இன்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா NO அதாவது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கான நம்பரை நான் அசைன் பண்ண போகிறது கிடையாது, அவுட்புட்லேருந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ printf enter the 3 digit number. ஸோ 3 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து யூசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜை பார்த்த உடனே வந்து என்டர் பண்ணுவாங்க. தென் அதை கெட் பண்ணுறதுக்காக scanf %d, ampersand of number. ஓகேங்களா? ஸோ கெட் பண்ண நம்பரை scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டோம். தென் இப்போ இதை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் இப்போ கமெண்ட் லைன்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 123 அப்படிங்கிற நம்பர் இன்கேஸ் யூசர் கொடுத்துருந்தா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற அந்த கான்செப்ட் பார்க்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வேரியபிள் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிளில் இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிவைட் பண்ணால் வந்து பார்த்திங்கனாக்கா 12 கிடைக்கும். அது மேலே கோஷியன் வந்து பார்த்திங்கன்னா 12 கிடைக்கும். தென் இதே நம்பரை நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ மாடுலஸ் பண்ணிக்கிறேன். ஸோ b = நம்பர் மாடுலஸ் 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணி அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா அந்த 12 டிவைட் பண்ணணும். ஸோ c = நம்பர் டிவைடிங் பை 10. ஸோ 12 நான் 10ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1 10s are 10. ஓகேங்களா? ஸோ 1 கிடைக்கும். அந்த ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அகைன் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அதாவது 12. ஓகேங்களா? ஸோ 12 எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏல இருக்குது. ஸோ ஏவை டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ c = a டிவைடிங் பை 10. ஏல 12 இருக்குது. 12 டிவைட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். அகைன் ஏல வந்து பார்த்திங்கனாக்கா 12 இருக்குது. அதை 10ஆல் நான் மாடுலஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட ரிமைண்டர் எனக்கு 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ண நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஆன்சர் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர் எனக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா சியில் இருக்குது. ஸோ சி
செகண்ட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா டியில் இருக்குது அண்ட் தேர்ட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா பியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆன்சரை நம்ம டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ printf ஆன்சர் %d, ans. ஸோ ஏஎன்எஸில் வேரியபிள் என்னோட ஆன்சர் இருக்குது. ஸோ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் போட்டுட்டு கூட என்ன பண்ணலாம்னா உங்களோட வேரியபிள்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வேரியபிள்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமில் A, B, C, D அண்ட் ஆன்சர்ங்கிற வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷனில் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணுற பாருங்கள். ஸோ எனக்கு எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ என்கிட்ட அது 3 டிஜிட் நம்பர். நான் எனி 3 டிஜிட் நம்பர் எந்த டிஜிட்ஸ் வேணாலும் நான் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ 3, 4, 5 நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 12. ஸோ அதாவது 3 + 4 வந்து பார்த்திங்கன்னா 7, 7 + 5 வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ நீங்கள் எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த லாஜிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லாஜிக்கலான ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒன்று நான் தர போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு தரேன். உங்களுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் எப்படி 3 டிஜிட் நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரிவர்ஸ் 3 டிஜிட் நம்பர். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 123 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 123 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 321 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஓன் ப்ரோக்ராம்ஸை. ஸோ நம்ம கம்மிங் வீடியோவில் இதோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.